வணக்கம். நம்முடைய இந்தியாவுடைய பிரதமரான மோடி அவர்களுடைய ஆட்சியில் வருடத்திற்கு 30 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிங்க அப்படின்னா அதற்கு கரெக்டாக டேக்ஸ் கட்டி ஆகணும். ஒரு சின்ன கிளப் ஒன்று ஆரம்பிக்கணுன்னா கூட ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். இதெல்லாமே இருக்குது. ஆனால் இந்தியாவில் அதிகமாக வெளிநாட்டிலிருந்து ஒரு அமைப்பிற்கு பணம் வருகிறது என்றால் அது ஆர்எஸ்எஸ்ஸிற்கு தான். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. அது எப்படி இயங்குகிறது என்பதெல்லாம் தெரியாது. அதை தடை செய்ய வேண்டும் என்ற குரல்கள் உலகம் முழுவதும் வலுவாக எழுந்து கொண்டிருக்கிறது. ஆர்எஸ்எஸ்ஸிற்கு வரக்கூடிய இந்த பணங்கள் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்றால் பொய்கள் பேசுவதற்கு, கலவரங்களை உருவாக்குவதற்கு அப்படின்னு சின்ன குழந்தைகளுக்கு கூட தெரியும். அப்படிப்பட்ட அமைப்பை அதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் தொடர்பான விஷயங்கள் குறித்து இன்றைக்கு இந்தியாவிலேயே பல மாநில அரசுகள் துணிச்சலாக முன்வந்து கேட்க ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த சூழலில் இதிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்கு கூடுதலாக ஒரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 2 மிக முக்கியமான கோயில்கள், ஒன்று அயோத்தி ராமர் கோயில், மற்றொன்று மதுரா கிருஷ்ணர் கோயில். இந்த 2 கோயில்கள்லையுமே மிகப்பெரிய கொள்ளைகள் ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பலால் நடத்தப்பட்டிருக்கிறது என்பது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இப்போ அந்த அளவிற்கு ஆர்எஸ்எஸ்ஸின் மீது மிகப்பெரிய அளவில் இந்திய மக்கள் ஒரு கொந்தளிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். இந்த நேரத்திலிருந்து தான் இவற்றிலிருந்து மக்களை எப்படியாவது திசை திருப்புவதற்கு கூடுதலாக உத்தரப்பிரதேசத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் வேறு நடக்கவிருக்கு. இந்த நேரத்தில் சில நிகழ்வுகள் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு, அதை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. நம்பர் 1, காசியாபாத் என்று சொல்லக்கூடிய இடத்துல சங்கபரிவார கும்பல் ஒரு செய்தியை அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் சொல்கிறார்கள். என்ன தெரியுமா? காசா மாடல் இனப்படுகொலை செய்வதற்கு தயாராக வேண்டுமா? இஸ்லாமியர்களை இல்லாமலாக்குவதற்கு, ஒரு இனப்படுகொலை செய்வதற்கு நம்மை நாம் தயார் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒருத்தன் ஒரு கூட்டத்தில் சர்வசாதாரணமாக பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்த்தோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சில தினங்களுக்கு முன்பு மாட்டிறைச்சி வைத்திருந்தார், மாட்டு வியாபாரம் செய்தார் என்பதற்காக ஒரு இஸ்லாமிய இளைஞன் அடித்து கொலை செய்யப்பட்டான். இந்த சம்பவம் தொடர்பாக 17 பேருக்கு நீதிமன்றம் தண்டனை விதித்தது. இந்த நீதிமன்றம் விதித்திருக்கக்கூடிய தண்டனையை உடனடியாக ரத்து செய்யவில்லாவிட்டால் உத்தரப்பிரதேசம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் கலவரம் வெடிக்கும் அப்படின்னு சங்கபரிவார கும்பல் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான சம்பவங்களில் நீதிமன்றங்களிலிருந்து அத்திபூத்தார் போல் ஒரு தீர்ப்பு வருகிறது. அந்த தீர்ப்பு வந்ததற்கு பிறகு இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சங்கபரிவாரங்கள் சொல்கிறார்கள், அந்த தீர்ப்பை அமல்படுத்தும் பட்சத்தில் மாநிலம் முழுவதுமே மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடிக்கும், கலவரம் வெடிக்கும்னு அவன் சொல்கிறான். அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? உத்தரப்பிரதேசத்தில் ஒரு திருமண வீட்டில் மாட்டிறைச்சி கொடுக்கப்பட்டது, பரிமாறப்பட்டது. அதை தொடர்ந்து அந்த திருமணமான மணமகன் மணமகளுடைய வீடு இன்றைக்கு புல்டோசரால் இடித்து தரைமட்டமாக்கப்படுகிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு கலவர சூழலை இன்றைக்கு சங்கபரிவார கும்பல் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு நல்லா தெரியும், FCRA என்ற ஒன்று கொண்டு வரப்படுகிறது. அது எதற்காக அப்படின்னா நமக்கு தெரியும், இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ அமைப்புகள், அந்த தொண்டு நிறுவனங்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பணம் இல்லையா, அவற்றையெல்லாம் இன்றைக்கி முழுமையாக இல்லாமல் செய்வதற்கு நமக்கு இந்த FCRA கொண்டு வந்ததற்கு பிறகு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா முதல்ல எங்கே கை வச்சாங்க அப்படின்னா அன்னை தெரசாவினுடைய ட்ரஸ்ட் மீது தான் கை வைச்சாங்க. அப்போ FCRA கொண்டு வர்ற பட்சத்தில் முதலாக இங்கே யாரை குறி வைக்கணும்? மக்கள் சொல்வார்கள், ஆர்எஸ்எஸ் அமைப்பை தான் குறி வைக்கணும். கட்டுக்கடங்காத பணம் இல்லையா, ஒரு ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை, இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் தலைவர்களுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு வருது. பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள், இதெல்லாம் எங்கே வந்தது? அவங்க விவசாய நிலத்தில் கால் வச்சா கிடையாது. அவர்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத தணிக்கை செய்யணும் இல்லையா? ஆனால் கேட்டால் ஒரு மாநில அரசினுடைய பிரதிநிதி கேட்டால் அதெல்லாம் நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு இருமாப்போடு சொல்வது, இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. அப்போ இதெல்லாம் மக்கள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக நாளுக்கு நாள் மக்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய அளவில் கொந்தளிக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த நேரத்தில் தான் அயோத்தியிலையும் மதுராவிலையும் நடந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொள்ளை. அப்போ அந்த கொள்ளை சம்பந்தமுடையவர்கள் அவர்களை பதவியிலிருந்து தூக்குறது, அவர்களை சாதாரணமாக ராஜினாமா செய்ய சொன்னால் போதுமா, இந்த மாதிரி கண்துடைப்பு நாடகங்கள் மட்டும் போதுமா அப்படிங்கிறதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. போதாக்குறைக்கு
ஆர்எஸ்எஸ்ஸின் மீது எழும்பக்கூடிய இந்த எதிர்ப்பு மட்டுமல்ல, காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி இன்றைக்கு மோடியினுடைய தவறான கொள்கைகளின் மூலமாக இந்தியாவில் அதிகமான வேலை இழப்பை இளைஞர்கள் சந்தித்து வருகிறார்கள். அவர்களுடைய கல்வி கேள்விக்குறியாகிறது. கல்வி நிர்வாகங்களில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய குளறுபடிகள், இதற்கு எதிராக மாணவர் சமூகம் இன்றைக்கு மோடிக்கு எதிராக களத்தில் நிற்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டம் கடந்த சில தினங்களாக வட இந்தியாவை உலுக்கி எடுத்துக் கொண்டிருக்கிறது. அயோத்தி ராமர் கோயில் கொள்ளை உலுக்கி எடுத்துக் கொண்டிருக்கிறது. இவற்றிலிருந்தெல்லாம் மக்களை திசை திருப்புவதற்கு ஆர்எஸ்எஸ் சங்கபரிவாரங்கள் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட இடங்களில் ஒரு மிகப்பெரிய அளவிலான கலவரங்களை திட்டமிட்டு அவர்கள் செய்து வருகிறார்கள் என்கிற சந்தேகம் மக்கள் மத்தியில் வலுவாக எழுந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பிற்கோ அதனுடைய தலைவர்களுக்கோ இந்தியாவுடைய வளர்ச்சியில் ஏதாவது ஒரு சிறு பங்கு இருக்கிறதா யாராவது சொல்ல முடியுமா? ஒரு சிறு விஷயத்தை சுட்டி காட்ட முடியுமா? முடியவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் தங்குதடையின்றி இந்தியாவில் செயல்படுவதற்கு அனுமதி அளிப்பது என்பதே ஒரு மிகப்பெரிய அளவிலான கேள்விக்குறி. அப்படிப்பட்ட இயக்கத்தின் மீது இப்போது பல நபர்கள் கேள்வி எழுப்பும்போது பதட்டத்தினுடைய உச்சியில் போய் என்ன பண்ணலான்னா, அவங்களுடைய வழக்கமான திசை திருப்புவதற்கான முயற்சிக்காக பல்வேறு மோசமான செயல்களை இந்தியா முழுவதும் சங்கபரிவார கும்பல் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதை எப்படி மக்கள் தடுக்கப் போகிறார்கள்? இதை வேடிக்கை பார்ப்பது நம்முடைய தலைமுறைக்கே நாம் செய்யக்கூடிய அநீதியாக இருக்கும் அல்லவா என்கிற குரல்கள் வலுவாக எழ ஆரம்பித்திருக்கின்றன. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். It will come. Why are you in such a hurry? Poor chaps. The 100-year-old organization, they would have kept the paper somewhere. They would have kept it in Jagannath Bhavan, Keshav Krupa, or some Sarsanchalak's house. 100 years old organization, kagas kahi to rakha hoga. You only tell me, so many times you would have misplaced your bank document, something, no, in the house. एक महीने पहला जो मिला होगा. 100 साल का इतिहास है देशभक्तों का. आज या कल तो निकालेंगे. No, as long as they have not lost my letter, I am okay. We'll send reminder. See, as a Home Minister, it is my responsibility to ensure that there is natural principle of justice, a principle of natural justice, correct? I have to ensure that I give people adequate time to respond. I can't be in a hurry. So it's been only a week, 10 days. 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.